அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல தேதி 14 காலை 11 மணி ரைட். ஸோ இன்னைக்கு இப்போ இருக்கிற யதார்த்தமான ஒரு பதிவு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் எம்சிசி சென்டாக் புதுச்சேரி. இதை தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரிதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுனால ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு டாபிக்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய சேனல்ல நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். இந்த ஃபீஸ் ரிலேட்டடு, டாக்குமெண்டேஷன் என்ன ப்ரிப்பேர்டாக வச்சுக்கணும், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன நடக்க போகுது, இப்பெல்லாம் கூட மிகப்பெரிய சேலஞ்சஸ் பாயிண்ட்டோ கன்ஃபியூஷன் ஸ்டேட்டோ டைலமா சுச்சுவேஷனோ வராது. கையில் ஒரு அலாட்மெண்ட்டும் பார்க்காதவங்களுக்கு பதட்டமே இல்லை, எப்படியாவது ஒன்று வாங்கிடலாமான் இருக்கும். இன்னொரு கேட்டகரியில் நிறைய அலாட்மெண்ட் வாங்கி வச்சுட்டு எந்த பக்கம் போகிறது, என்ன முடிவு எடுக்கிறது, அடுத்த ரவுண்டில் என்ன பண்ணணும் எதுவும் தெரியாத மாதிரி நிலையில இருக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. எனிவே நான் ஒரு டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு டைரக்ஷன் என்ன, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே முக்கியமான அப்டேட்டு எல்லா சாய்ஸ் ஃபில்லிங்கும் ஓப்பன். அதாவது முதல்லயே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி, சார் நான் தான் நம்பர் 1 அட்மிஷன் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணேன், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அலாட் பண்ணுறதுல அதை தாண்டி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண எல்லாருக்குமே அவங்க ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஈவன் பல முறை அந்த பாஸ்வேர்டை ரீசெட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கும் கூட உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் தான் கேட்கும், சரிங்களா? ஏன்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரொம்ப அருமையான ஒரு இதை பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம வரவேற்கிற ஒன்று. ஒவ்வொரு முறையும் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி தான் லாகின் பண்ண முடியும். ஏற்கனவே ஓப்பனில் இருக்கா சார்? ஆமாங்க சார், ஓப்பனில் இருக்கு. நீங்கள் திரும்ப லாகின் பண்ணி அதை என்ன பண்ணணுன்றத இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம், ரைட்? ஸோ நம்பர் 1 அப்டேட்டு எம்சிசியோட அப்டேட். ஸோ ரிசல்ட் கொடுத்தாச்சு, லெட்டருக்கு எடுத்தாச்சு, போய் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற மிகப்பெரிய முக்கியமான அப்டேட்டு. ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷனை எடுங்க. கன்ஃபியூஷன் ஸ்டேட் இருந்தால் செக் பாயிண்ட் வைங்க, என்ன பண்ணலான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 2, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரிசல்ட் வர 18ஆம் தேதி 16ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கு, சரிங்களா? அடுத்து சென்டாக் புதுச்சேரியோட ரிசல்ட் டெஃபரண்டா நாளைக்கு வந்துருங்க, சரிங்களா? அதை சென்டாக் புதுச்சேரியில நம்ம டிராஃப்ட் லிஸ்ட்லாம் அவங்க போட தேவையில்ல, டிராஃப்ட் ரிசல்ட்டே நம்ம சொல்லலாம். எந்த மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட், எத்தனை பேர் மனுக்குல விநாயகர், எத்தனை பேர் திரு பிம்ஸ், எத்தனை பேர் வெங்கடேஸ்வரன் கூட நான் சொல்லிடுவேன். ஸோ அவ்வளோ பேருக்கு அலாட்மெண்ட் ரெடியா இருக்கு, சரிங்களா? யார் யாருக்கு என்னென்ன மார்க் எந்த ரேஞ்சில் கொடுக்குறோம் கூட சொல்ல முடியும். தமிழ்நாட்டு கீழேயும் ஒரு டிராஃப்ட் ரிசல்ட், இந்த மார்க்கு, இந்த ரேஞ்சு, இந்த கேட்டகரி இதில் தான் மார்க் வரும் அப்படின்றதையும் நம்மளால சொல்ல முடியும். அதற்கான ரிசோர்சஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறது மட்டுமல்ல, தெரிஞ்சு கொண்டு மட்டும்தான் சொல்ல முடியும். பட் என்னால் சொல்ல முடிய விஷயத்த மட்டும் தான் சொல்ல முடியும், மற்ற விஷயங்கள் சொல்லக்கூடாது. அன்லெஸ் அவரோட அஃபீஷியல் வெப்சைட்ல ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் போட்ட பிறகு மட்டும்தான் புள்ளி விவரத்தோட சொல்ல வேண்டியது அவசியம், ரைட்? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எம்சிசியோட ரிசல்ட் வந்தாச்சு, உங்கள்ட்ட கையில ஒரு ரிசல்ட் இருக்கு. எம்சிசியோட ரிப்போர்ட்டிங் டேட் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? 18ஆம் தேதியோட ரிப்போர்ட்டிங்கிறது பழைய அப்டேட்டு. மேபி புது ரிவைஸ்டு ஷெடியூல்ல மேபி ஒரு 3 நாட்கள் அதிகப்படுத்தலாம்னு எதிர்பார்க்கிறோம். காரணம் சனி ஞாயிறு திங்கள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பேங்க் லீவு, மணி டிரான்ஸ்போர்டேஷன் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பாக அவங்க புதன்கிழமை வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். ஆத்தடிக்கிற வந்தாலும் வரும்போது நான் சொல்றோம். அடுத்து தமிழ்நாடோட ரிசல்ட் திங்கக்கிழமை ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி சென்டாக்கோட ரிசல்ட் மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு நாளாண்டு கன்ஃபார்மாக கொடுத்தோன்னே எம்சிசி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாவே சென்டாக் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. நாளைக்கு நாளாண்டுக்கு என்ன மார்க் வருகிறது நம்ம சொல்றோம், பார்க்கிறோம். ரிசல்ட் அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ண பிறகு சொல்றோம், சரிங்களா? அடுத்த கேட்டகரி, இப்போ ஆல் இண்டியா கோட்டால கையில ஒரு சீட்டை வச்சிருக்கிறீங்க, சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டால கவர்மெண்ட் கல்லூரியில, இந்தியாவில் ஏதோ ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில சீட் வச்சிருக்கிறீங்க. இன்னொரு கேட்டகரி, தமிழ்நாட்டிலே நான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணி வச்சிருக்கிறேன், வேலூர் மெடிக்கல் காலேஜில் வச்சிருக்கிறேன், இல்லை அதே போல நான் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜில் வச்சிருக்கிறேன், கவர்மெண்ட் காலேஜில் வச்சிருக்கிறேன்ற பட்சத்தில், ஓகே, டு பி ஹானஸ்ட், உங்களுக்கு ஒருவேளை அதை விட்டு கொடுக்குற நிலைமையா இருந்து, நீங்க கன்னியாகுமரி ஸ்டூடெண்டா இருந்து நான் எதிர்பார்த்த கல்லூரி கன்னியாகுமரி தான் அப்படின்ற மாதிரி இருந்தால், அந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனுக்குள்ள லாக்கை ஓப்பன் பண்ணது உங்களுக்காக தான். ஒருவேளை நீங்க லாக் ஓப்பன் பண்ணதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம, ஒருவேளை அந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, பட் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மாணவர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வருவார், சரிங்களா? அதே ஸ்டேட்மெண்ட் தான் டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டியில யூ ஆர் கெட்டிங் ராமச்சந்திரா. சார் நான் 450 மார்க் வச்சிருக்கிறேன், ராமச்சந்திரா தான் என்னோட கனவு, நான் 450 மார்க் 430 மார்க் வச்சு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற கரெக்ட்ஸி பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதுவும் நேற்று ஓப்பன் பண்ண காலேஜ்ன்ற மாதிரி கணக்கில் இருக்கிற காலேஜோ இல்லை ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியோ போகிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, பட் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் ராமச்சந்திரா அப்படின்னா, மேபி நீங்களும் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல லாகின் பண்ணி நீங்க ஃபில் பண்ணியிருக்கிற ப்ரிஃபரன்ஸை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு மாணவர் சீட் எடுப்பார்.
இதுவே நான் வந்து டீப்ரமோட் பண்ணணும் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இதை வந்து இன்னொரு மாணவருக்கு விட்டு கொடுக்கலாம். அதுவே எப்போ 200% யுவர் அலாட்மெண்ட் வில் பி சாட்டிஸ்ஃபைட். எனக்கே நான் நிறைய மாணவர்களுக்கு பண்ணியிருக்கிறோம். என்னோட முதல் மாணவரே எம்எம்சி, சரிங்களா, முதல் மாணவரே என்ன எம்எம்சி. கிட்டத்தட்ட எம்சிசியில் அவ்வளோ அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறோம். அந்த ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டா வாங்கியிருக்கிறோம், கவர்மெண்ட் காலேஜ் வாங்கியிருக்கிறோம், கர்நாடகாவில் வாங்கியிருக்கிறோம், எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறோம். அது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டியில் நம்ம என்ன சொன்னோமோ அது மட்டும்தான் நடந்தது, அது மட்டும் தான் நடந்திருக்கு. நம்ம அப்பையிலேருந்து சொன்னோம், அலாட்மெண்ட்லாம் எடுத்துடும், எல்லாரும் ரிப்போர்ட் பண்ண போகிறோம். சில மாணவர்கள் ஒரு 350 400 மார்க் ரேஞ்சர் இருக்கவங்கலாம் நிறைய காலேஜஸ் கொடுத்தோம். அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடின்னு இல்லை சொல்லிட்டாங்க. டிஎன் மெடிக்கலில் 1 lakh டெபாசிட் பண்ணியிருந்தாலும் கூட வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணுறோம். காரணம், அவருக்கு அடுத்து இருக்கிற ஒரு மாணவர் உள்ள வருவார்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும்தான். இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே இருக்கட்டுமே, 4 பேருக்கு போகட்டுமே, தப்பு இல்லையே, முயற்சி பண்ணலாமே. நம்மளே ஆல்ரெடி ஆல் இண்டியா கோட்டால ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டை விட்டு கொடுக்குற மாணவருக்கு நம்ம டியூஷன் ஃபீஸே கட்டணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு நம்ம ஃபவுண்டேஷன் மூலமா கட்டணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு எனக்கு கொடுங்க. நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதையும் அவேர்னஸாக கொடுக்கக்கூடாது. ஸோ டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல இன்னைக்கு இந்த வீடியோட அப்டேட்டு, எம்சிசி ரிப்போர்ட்டிங் டேட் எக்ஸ்டெண்டட், சென்டாக் ரிசல்ட் வித்தின் மேபி நாளைக்கு. அதே மாதிரி டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் எல்லாருக்கும் 100% சாய்ஸ் ஃபில்லிங்கை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. திரும்ப எகெயின் லாகின் பண்ணி நாம ப்ரிஃபர் பண்ண ஆர்டர் மட்டும்தான் இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. ஒருவேளை வேற ஒரு அலாட்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாமா இல்லை சாய்ஸஸை குறைச்சிக்கலாமா, அந்த மாதிரி டிசிஷன் எடுங்க. அதுக்கப்புறமா கோ ஃபார் த லாகிங் ப்ராசஸ். லாக் பண்றது ஒரு ஹைஜீனிக் ப்ராசஸ். நான் இவ்வளவு பண்ணி லாக் பண்ணியிருக்கிறேன். ஒரு டிசிப்ளின், ஒரு எம்சிசியோ ஒரு டிஎன் மெடிக்கலோ ஒரு கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணது ஒரு ஒரு ப்ராசஸ். லாக் பண்றது ஆட்டோமேட்டிக் லாக்ன்றது உண்மைதான். ஒருவேளை நீங்க மிஸ் பண்றது ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிடும். பட் இல்லைனாலும் நீங்க ஹைஜீனிக்கா பண்ணணும்னா நீங்க லாக் பண்ணுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை சாய்ஸ் ஃபில்லிங்க ஒரு தடவை மானிட்டர் பண்ணி. ஏன்னா தமிழ்நாடு பொறுத்தவரை ஒரு தடவை லாக் பண்ணா ரீஓபன் பண்ண மாட்டாங்க, ரீஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. சில வாய்ப்புகள், நிறைய மாற்றங்களும் எதிர்பார்க்கிறோம், பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ அதே போல நீங்க லாக் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் பிடிஎஸ்ஏ இருக்கிறீங்க, யூஆர் எக்ஸ்பெக்டட் ஒரு 200 மார்க்கு, 250 மார்க்கு, நான் டிஎன் மெடிக்கல் கீழே ஒரு எஸ்ஆர்எம் கீழே இல்லை ஏதோ ஒரு காலேஜ் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்றப்போ உங்களுக்கு ஒரு எஸ்ஆர்எம் கல்லூரி கிடைச்சிருக்கு. அப்போ எஸ்ஆர்எம் கல்லூரின்றது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அழகா டிஎன் மெடிக்கல் லாகின் பண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுங்க. ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஸ் காத்துக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு மாணவருக்கு அது கிடைக்கும் அல்லவா. அந்த ஒரு பார்வையில இந்த வீடியோ தமிழகம் முழுவதும் அனைத்து மாணவர்களும் சென்றடைய வேண்டும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்க நினைத்தால் மட்டும்தான் சாத்தியம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன் மெடிக்கல் ரிசல்ட்டோடைய முதல் வீடியோ நம்மளோட தான். ஸோ அடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.